மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் தூய திருப்பெயரிலே ஆமேன். இந்த காலை தியானத்துக்கு, குறிப்பாய் இந்த உபவாச நாட்களின் காலை தியானத்துக்கு ஆதாரமாய் இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட திருவார்த்தை, அது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, இந்த காலை வேளையில் உடைய திருவார்த்தையின் உள்ளார்ந்த சத்துவங்களை
இந்த நோன்பின் காலத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த சிறிய தியானத்தின் மூலம் இந்த நாளில் நாங்கள் உம்மை நோக்கி திரும்புவதற்கு எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தந்தையே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இந்த உபவாச காலத்திலே மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாய் நான் பார்ப்பது, நம்ம எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் பல்வேறு எதிர்பார்ப்புகள், தேவைகள், இவற்றை எண்ணி அனுதினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்மை வழிநடத்துகிற கடவுளை கூட நாம் மறந்து போகிறோம். அவரோடு நேரத்தை செலவிடுவதற்கு கூட நாம் மறந்து போகிறோம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட தபசு காலம் என்கிற இந்த காலம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இப்படி நாம் கடவுளை விட்டு தூர சென்று கொண்டிருக்கிற நம்மை கடவுளை நோக்கி நெருங்கி அவரை திரும்பி பார்ப்பதற்கு நம் வாழ்வில் பல்வேறு அனுபவங்களும், வாழ்விலே நாம் காணுகிற அநேக நிகழ்வுகளும் நாம் கடவுளை திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த உருவாக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த தபசு காலங்களிலே நாம் அதிகமாய் தூர சென்ற நாம் எல்லாரும் கடவுளை நோக்கி திரும்புவதற்கு இந்த காலம் உதவி செய்கிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது, நம்மை கடவுள் நோக்கி திரும்ப அழைக்கிறது. திரும்புங்கள் என்று அறைகூவல் கொடுக்கிறது. ஒருவேளை அப்படி அழைக்கிற அந்த அறைகூவல் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய மனஸ்தாபங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நாம் அழுது புலம்பி வாழ்க்கை முழுவதும் நாம் துன்பப்பட்டு மனசோர்ந்து மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு கடவுளண்டை திரும்ப வேண்டும். அதுவும் முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும். ஆஃப் ஹார்ட்டடாக வரக்கூடாது. நீ முழுவதுமாய் உன்னை கடவுளிடத்தில் ஒப்படைத்து திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, வெளிப்படையான அடையாளங்களாய் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நான் உணவை அல்ல, உடையை அல்ல, உலகத்தின் ஆசாபாசங்களை அல்ல, இவற்றையெல்லாம் விட்டு விட்டு உன் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா தீய எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் கிழித்து எறிந்துவிட்டு முழுமையாய் நீங்கள் கடம்பெடுத்து திரும்ப கடவுள் உங்களை அழைக்கிறார். கடவுளை சார்ந்து நாம் வாழுகிற பொழுது உபவாசமும் ஜெபமும் ஒரு பெரிய கருவிகளாய் நமக்கு கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. நம்மிலே உண்மையான ஆன்மீக செயல் திட்டங்களை கொண்டு வருகிறது. அது நம்மிலே ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்குகிறது. உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு பக்குவத்தை நமக்கு அளிக்கிறது. நம்முடைய வாழ்வை பரீட்சித்து பார்க்கிறது. நமக்கு லாட் ஆஃப் டெஸ்ட், ஒவ்வொரு நாளும் ஒரு பரீட்சையை நாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த பரீட்சையை பாஸ் பண்ணுவதற்கு இந்த தபசு என்கிற கடினமான உழைப்பு தேவை. இந்த தபசு காலத்திலே கடினமான உழைப்பு, ஆன்மீகத்தை பயிற்சி செய்கிற அந்த உழைப்பு நம்மிடத்திலே தேவைப்படுகிறது. நமது பாவங்களை விட்டு கடந்து போகவும், இந்த ஆன்மீக பயிற்சி நம்முடைய பாவங்களை விட்டு நாம் கடந்து போகவும்
நம்மை கடவுள் அண்டை அழைத்து வரவும் உதவியாயிருக்கிறது. அது நம்மை கரம் பிடித்து அழைத்து வருகிறது. கடவுளை உண்மையாய் காண்கிற கண்களை நமக்கு திறந்து கொடுக்கிறது. கடவுள் நம்மோடு ஐக்கியப்படுத்துவது வெளிப்படையான அடையாளங்களால் அல்ல என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது உள்ளான இருதயத்தை சார்ந்தது. அதனால்தான் இருதயத்தை கிழித்து நாம் கடவுள் அண்டை திரும்ப அழைக்கப்படுகிறோம். தபசு காலத்தின் நம்முடைய வெளிப்பாடுகள் மனம் திரும்புதலும், நம்மை ரினியூ பண்ணுவது, நம்மை புதுப்பித்துக் கொள்வது, பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டுவிட்டு புது மானுடத்தை ஏற்பது மிக மிக அவசியம். கடவுளுக்காக சிலவற்றை நான் செய்கிறேன் என்று சொல்வது அல்ல, நம்மை கடவுள் சரியாய் உருவாக்குவதற்கு நேரம் கொடுப்பது, நம்மை கடவுள் செப்பனிடுவதற்கு, களிமண்ணாய் இருக்கிற நம்மை அழகான பாண்டங்களாய், அழகான சிலைகளாய் வடித்தெடுப்பதற்கு கடவுளுக்கு நாம் நேரம் அளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல் திட்டத்தோடு நாம் கடவுளோடு திரும்ப அழைக்கப்படுகிறோம். அப்படி திரும்புகிற பொழுது புது மானுடத்தை நாம் காண முடியும். புதிய மனுஷனாய் நாம் மாற முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கிழித்து உம்மிடத்திலே திரும்புகிற பொழுது நீர் நிச்சயமாய் எங்களை புதுப்பிக்கிறீர், எங்களை புது மனிதனாய் மாற்றுகிறீர் என்கிற நம்பிக்கையில் தூர சென்ற எங்களை உம்முடைய ஆதரவான கரத்தின் மூலம் பற்றி எங்கள் இருதயங்களை தொட்டு உம்மண்டை கரம் பிடித்து அழைத்து வருகிறீர். அந்த அழைப்பை ஏற்றவர்களாய், அந்த அழைப்பை பெற்றவர்களாய் உம்முடைய சிலுவையை நோக்கி நாங்கள் நடக்க இந்த தபசு காலம் உதவியாய் இருக்கட்டும். ஆமேன். தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய ஆசீர்வாத வழி நடத்துதலும் நீங்கா பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.